ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஜீவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பீர்க்கங்காய் தோல் வச்சு துவையல் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காய் வந்து நீங்கள் தோல் சீவும் போது பீர்க்கங்காய் வந்து நமக்கு கசப்பாக இருந்துச்சுன்னா அந்த தோலை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. நான் 4 பறிச்சுட்டு வந்ததில் 2 வந்து லைட்டாக கசப்பாக இருந்துச்சு, அதனால் நான் 2 பீர்க்கங்காயோட தோலை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது தேவையானதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உளுந்து வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, வத்தல் வந்து நான் ஒரு 8 வத்தல் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த அளவு காரம் வந்து 2 பீர்க்கங்காய் தோலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து லைட்டாக கொஞ்சம் காரமாகவே தான் இருக்கும். நீங்கள் காரம் வேணான்னா இதை விட 1 வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. வத்தல் வந்து ரொம்ப கருகக்கூடாது, அதனால் வந்து வத்தல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பீர்க்கங்காய் தோல் சேர்த்து 2 கிளறினதுக்கப்புறமா பூண்டு பல், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அப்புறமா தேங்காய் துருவல் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை அதிகமாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து சேர்த்துருக்குறோம்ல அந்த ஆயிலே வந்து சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதோட கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு இப்போ லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த டைமில் வந்து வத்தல் நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறிட்டு லைட்டாக சுருண்டு வந்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். பாருங்கள், இந்த அளவு நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம துவையலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான பீர்க்கங்காய் தோல் துவையல் வந்து ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.